Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan. Book reading அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான ஸ்கில். படிக்கிறத விட்டுட்டு அகடமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மத்தியில், அந்த அகடமிக்ஸோடைய ப்ரெஷர் அப்படிங்கிறதுக்கும் மத்தியில் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஒரு அன்கிளாசிஃபைடாக ஒரு ஆத்தருடைய புக் எடுத்து படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பிகாஸ் ஒரு ட்ரைனிங் செஷன் அப்போது புக்கு படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லும்போது அந்த ஸ்டூடெண்ட் கொண்டு வர ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு டைம் இருக்காது சார், எக்ஸாம்ஸ் இருக்குது, டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ரிட்டர்ன் ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் மீறி சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி ஒரு சின்ன ஸ்பேன் ஆஃப் டைம் எடுத்து புக்கை படிக்க சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் செஷன்ஸில். சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க. அண்ட் மை சின்சியர் அப்ரிசியேஷன்ஸ் டு தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ புக் ரீடிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ ஹவு டு ரீட் அ புக் அப்படிங்கிற டைட்டில் யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா you'll get zillions and zillions of videos by very good authors all over the nation and all over the world too. You will have professors speaking about it, tutors speaking about it, and tutorial session runners speaking about it. அந்த வரிசையில் நானும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன். You see, there are 3 or 4 things that you need to do for reading a book. ஒரு புக்கை படிக்கும்போது சும்மா கால் மேலே காலை போட்டுட்டு அந்த புக்கோடைய பேஜஸை வந்துட்டு நீங்கள் வியூ பண்ணுறதுனால மட்டுமே அந்த புக் ரீடிங்கோடைய ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிடாது. ஸோ சில விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ வுட் லைக் டு டெல் யூ தோஸ் ஸ்டெப்ஸ் தட் யூ நீட் டு டேக் இன் ஆர்டர் டு கிராப் த மேக்ஸிமம் நாலேஜ் ஃப்ரம் த புக். அந்த புக்கில் இருந்து பெனிஃபிட்ஸும் சரி, அந்த புக்கில் இருந்து வரக்கூடிய நாலேஜையும் நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நீங்கள் செய்யணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் we are going to speak. So get ready for your lessons, right? The first step when you are reading a book, never read a book without a notebook handy. ஒரு சின்ன ஜேர்னலோ ஒரு சின்ன நோட்புக்கோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு சின்ன நோட் பேடோ உங்ககிட்ட இல்லாமல், பென் உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் புக் ரீடிங் பண்ணவே கூடாது. Because we are not scholars, or we are not lexicographers, or we are not people who have various sensory perceptions to read and remember the pages for a long time. உள்ளங்கை தண்ணி மாதிரி தான் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலும் அது மெமரியில் நிற்கிறது. ஸோ ஒரு புக்கை படிக்கும்போது ஒரு நோட் புக்கும் ஒரு பென்னும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது, just an ordinary notepad and pen, something of this sort, just a notebook and a pocket sized notebook and a pen that is handy. So book படிக்கும்போது ஏதாவது ஒரு புது வார்த்தை உங்களுக்கு அதில் கிடைக்குது, இல்லை ஒரு புது ஐடியாலஜி உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கிற ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ நோட் தட் டவுன் இமீடியட்லி. ஆர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பைரல் நோட் புக்காக இருந்தாலும் ஓகே. ஸோ ஜஸ்ட் நோட் தட் டவுன் இமீடியட்லி. when you are noting things down, you will have to go back to the pages. எப்படி நோட் பண்ண விஷயத்தை நம்ம வந்துட்டு மறுபடியும் போய் படிக்க தான் போகிறோம். அப்படி படிக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தா, இல்லை ஒரு சேலரிட் ப்ரொஃபஷனலாக இருந்தால், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால், இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தால், யாராக இருந்தாலும் சரி, ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் டியூரிங் எ கோர்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் நீங்கள் படித்த அந்த புக்கில் இருந்து கிடைச்ச ஒரு ஐடியாலஜியை, ஒரு சின்ன ஐடியா டிப்பை அந்த கான்வர்சேஷனில் சொல்கிறப்போ that's a leadership trait, yeah. It's a wonderful leadership trait. So அந்த ஒரு ரீசனுக்காக தான் I am asking you to make notes taking as a habit. So the second step after notes taking, எப்படி இருந்தாலும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. நோட் பண்ணுற பாயிண்ட்ஸை வந்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். You have to go through the pages and review it. அது ரிவ்யூ பண்ணும்போது 2 பெனிஃபிட்ஸ். ஒன்று, லேர்னிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த புக்கை படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ரைட்? தி செகண்ட் ஸ்டெப் ஆர் தி செகண்ட் திங் தட் யூ நீட் டு டூ while you are reading a book is simple. That is, you need to allocate a separate space for wisdom. அதுக்கு wisdom spaceன்னு வைங்க. The wisdom space, 3 ஸ்பேஸ் நம்ம இங்கே allocate பண்ணுறோம். ஒன்று wisdom space, இன்னொன்று vocabulary space, and இன்னொன்று learning space. So in the wisdom space, vocabulary space, learning space அப்படிங்கிற இந்த 3 tabular columnல
நீங்க நோட் பண்ண வேண்டியது அந்த ஒரு புக்ல இருந்து. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், I was reading a book this morning and the book's name is Emotional Intelligence, Working with Emotional Intelligence அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. That's the author's name is Daniel Goleman. So Emotional Intelligence அப்படிங்கிற தனியா ஒரு புக் எழுதியிருந்தாலும் Working with Emotional Intelligence அப்படிங்கிறது அவர் எழுதியிருக்கிற புது டைட்டில். அண்ட் இந்த புக்ல வந்துட்டு கொஞ்சம் மேனேஜரியலா ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஆர் மேனேஜரியலா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டி ஒரு கிராஜுவேட் இல்லாட்டி ஒரு எம்ப்ளாயி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த புக்ல அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த புக்கை நான் படிச்சுட்டு இருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன் பேஜ் நம்பர் 144 ஆஃப் திஸ் புக் he has spoken about a topic called as empathy distress. இந்த empathy distress அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருத்தருடைய பிரச்சனையை வந்துட்டு அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சில தவிப்புகள் அப்படிங்கிறது தான் empathy distress. ஸோ ஹியர் empathy distress அப்படிங்கிறது எனக்கு ஒரு புது vocabulary. ஸோ நம்மளுடைய புக் கீப்பிங் ஜேர்னல்ல அந்த vocabulary ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல empathy distress அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாங்க எழுதுறேன், அதோடைய மீனிங்கோட சேர்த்து. If necessary, you need to get into the dictionary and you need to get the meaning and you need to write the meaning also. So empathy distress அப்படிங்கிற அந்த வேர்ட் எனக்கு கிடைச்சாச்சு. Now what are the other two spaces available? Wisdom space and learning space. அந்த wisdom space அப்படிங்கிறதுல அது பத்தி நம்ம கடைசியில பேசுவோம். பட் லேர்னிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல எம்பத்தி டிஸ்ட்ரெஸ்ல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறத அந்த லேர்னிங் ஸ்பேஸ்ல நீங்க எழுதி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஹிண்ட் ஆகுது, ஜஸ்ட் ஸ்மால் செட் ஆஃப் ஜாடட் பாயிண்ட்ஸ் யூ வில் ஹேவ் டு ரைட் தட். அதுக்கப்புறம் இந்த எம்பத்தி டிஸ்ட்ரெஸ்ல இருந்து என்ன நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அந்த எம்பத்தி டிஸ்ட்ரெஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியாம அதோடைய கான்செப்சுவல் டெர்மினாலஜி தெரியாம அதை நீங்க உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்ல இந்த எம்பத்தி டிஸ்ட்ரெஸ் பத்தி உங்களுக்கு பொதுவா தோன்ற கருத்து என்ன அப்படிங்கறது நீங்க விஸ்டம் ஸ்பேஸ்ல எழுதணும். லேர்னிங் ஸ்பேஸ்க்கும் விஸ்டம் ஸ்பேஸ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்டீங்கன்னா, லேர்னிங் ஸ்பேஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு மட்டும் எழுதுறீங்க. விஸ்டம் ஸ்பேஸ்ல நீங்க அந்த விஷயத்த இனிமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி கூட நீங்க எழுதலாம். ஸோ இந்த எம்பத்தி டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு செமினார் இருக்கு, அந்த செமினார்ல இந்த எம்பத்தி டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா, யூ வில் ஹேவ் டு ரைட் தி செமினார்ஸ் occurrence in that wisdom space. I have planned to use empathy distress in that seminar அப்படின்னு. ஸோ எம்பத்தி டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி 5 நிமிஷம் நீங்க படிச்சதுல இந்த புக் ரீடிங் ஜேர்னல் அப்படிங்கிறதுல நீங்க எழுதியிருக்கிற ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் அப்படிங்கிறது. சாதாரணமாக ஒரு 5 நிமிஷம் அப்படின்ற அந்த ஒரு 10 லைன்ல படிச்சதுல உங்களுக்கு இவ்வளோ விஸ்டம் கிடைச்சதுன்னா, just imagine pages and pages and volumes of the same book will give you so much of knowledge. இப்படித்தான் புக்கை படிக்கணும். This is how you read a book. அதை விட்டுட்டு ஜம்முன்னு ஒரு ஃபோனில் ஏதோ ஒரு புக் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் லெஃப்ட் ஸ்க்ரோல் ரைட் அப்படின்ட்டு ஸ்டைலாக பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, என்ன அதில் நம்ம லேர்ன் பண்ணோம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி யாராவது ஒரு கொஷின் கேட்டால், படித்தேன் நல்லா இருந்துச்சு ஆனால் ரீகால் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு யூ ஷுட் நாட் கெட் அ சாரி ஃபிகர். அட் த சேம் டைம் டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸில் புக்கு படிக்கிறத விட ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் வேறு எதுவுமே இல்லை. புக், அதுக்கு பேரே புக்கு தானே, ஸோ இட் ஹேஸ் டு பி இன் த ஹார்ட் காப்பி ஃபார்மேட். ஸோ இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு முடியல, ஸோ கிண்டில் அன்லிமிட்டெட் அப்படிங்கிற மாதிரி மாடர்னைஸ்டு ஆப்ஸை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்ஃபேஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, no problem. You are using a device for reading the book using Kindle Unlimited or Kindle proper subscription. But you should have your book reading journal with you. Otherwise, reading book is not useful at all. And reading book is as similar as not reading at all. So don't forget the tablet column in your book reading journal. Wisdom space, vocabulary space, and learning space. ஒரு 10 பேஜ் அன்னைக்கு அந்த புக்ல படிக்கிறீங்கன்னு வைங்களேன், vocabulary ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 15 வார்த்தைகள் 20 வார்த்தைகளை நீங்க எழுதி வச்சிருப்பீங்க மீனிங்கோட. அதுல இருக்கக்கூடிய அந்த 15 வேர்ட்ஸ்ல சில விஷயங்களுடைய லேர்னிங் உங்களுக்கு எழுதணும்னு தோணிருக்கும். தயவுசெய்து டோன்ட் பி a lazy person in this perspective. எழுதணும் அப்படிங்கறத தயவுசெய்து எழுத ஆரம்பிங்க. ஓகே, ஸோ லேர்னிங் ஸ்பேஸ்ல அண்ட் விஸ்டம் ஸ்பேஸ்ல 2-3 என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ I think that's the best way to get the knowledge extracted from a book. இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புக்கை நீங்க படிச்சு முடிச்ச பிறகு அந்த புக்கை பத்தி நீங்க எழுதியிருக்கிற அந்த ஜேர்னலை மறுபடியும் நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டியது இட்ஸ் an absolute necessity.
அது ரெண்டாவதா இன்னொரு புக்கை படிக்கிறதுக்கான விஸ்டம் உங்களுக்கு கொடுக்கும். You see, ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ்ன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க ஒரு புக்கை படிச்சு அதோடைய ரிப்போர்ட்டை ஒரு சின்ன நோட்ஸ் டேக்கிங் அப்படிங்கிறத நீங்க ஒரு பேப்பர் ஃபார்ம்ல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ வென் யூ ஆர் ரீடிங் தட், வென் யூ ஆர் கோயிங் பேக் டு தட் ரீடிங் ஃபார்மேட், யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் கம்மிங் இன் டு யுவர் மைண்ட். அதை வச்சு நம்ம ஒரு கான்வர்சேஷன் அதை யூஸ் பண்ணணும்னு தோணும், யாருக்காவது ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணும். இல்லை நீங்க ஒரு பிளாக் எழுதுறீங்க நெட்ல, இல்லாட்டி ஒரு வீலாக் பண்றீங்க, ஒரு பிளாக் பண்றீங்க உங்களோட யூடியூப் சேனல்ல, அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து உங்க வீடியோல போடலாம்னு உங்களுக்கு தோணும். அண்ட் ஒரு மெயில் டிராஃப்ட் பண்றீங்க, அஃபிஷியல் மெயில், அப்போ அதுல இருந்து ஏதாவது ஒரு லேர்னிங் எடுத்து சொல்லலாம்னு தோணும். யூனோ, it has got the various maps and events. It has got various maps of events that could possibly take place. அதுதான் புக் ரீடிங்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த புக் ரீடிங் ஜேர்னல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாம எப்படி உங்களால அவ்வளோ நாலேஜை உங்களோட ரியாலிட்டி லைஃப்ல கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஸோ லேக் ஆஃப் நாலேஜ் எக்ஸிகியூஷன் இஸ் சூசைட். நாலேஜ் அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது ஒரு கஷ்டம், அது ஒரு வீக்னஸ். பட் நாலேஜ் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஓகே, ஸோ லேக் ஆஃப் நாலேஜ் எக்ஸிகியூஷன் இஸ் சூசைட், ரைட்? ஸோ ஸ்டீஃபன் கோவி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆத்தர், லேட் மிஸ்டர் ஸ்டீஃபன் கோவி, தி வண்டர்ஃபுல் ஆத்தர் ஆஃப் த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அண்ட் த 8th ஹேபிட், அவரு ஒரு 2 வேர்ட்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அண்ட் தோஸ் 2 வேர்ட்ஸ் ஆர் எக்ஸிகியூஷன் கேப். இந்த எக்ஸிகியூஷன் கேப்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தெரிஞ்ச விஷயத்த நீங்க கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷனா செயல்படுத்த முடியாம போனா, தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் கால்ட் as the execution gap. புக்கை மட்டும் படிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த லேர்னிங்கை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நோட்ஸா எடுக்காம விட்டீங்கன்னா, you will live a life of execution gaps. And I hope this video will avoid the execution gaps. So be a very good reader and at the same time be a very good notes taker also, because book reading and notes taking is rendom integral part of having quantum of knowledge, and having quantum of knowledge will make you a fantastic leader. So adhik indha video use avuna nambra. Thank you so much for listening to me, and I will be coming up with the next video. It's Manikandan Sundaresan. Live strong.